26/12/2024 அன்று திருச்சபைக்காய் கர்த்தர் பேசின வார்த்தையாவது, ஆவிக்குரிய திருச்சபைகளே, ஆவிக்குரிய திருச்சபை தலைவர்களே, ஆவிக்குரிய தேவதாசர்களே, உங்கள் சபையின் மூத்த விசுவாசிகளை, ஊழியத்திற்கென்று நியமிக்கப்பட்டவர்களை நீங்கள் இன்னும் ஊழியத்திற்கென்று பிரித்து விடாமல், உங்கள் சுய லாபத்திற்கு அவர்களை உங்கள் சபைகளில் இருத்திக் கொள்கிறதுனாலே அவர்கள் நிமித்தம் சபைக்குள்ளாக பிரச்சனைகள் உண்டாகிறது, சபைகள் உடைகிறது. வளர்ந்த மூத்த விசுவாசிகளை, முழு நேர ஊழியத்திற்கு அர்ப்பணிப்பு உள்ளவர்களை தகுந்த நேரத்தில் பிரித்து அனுப்பாமல் இருக்கிற சபைகளிலே பிரச்சனைகள், கூச்சல்கள், குழப்பங்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். திருச்சபை தலைவர்களே, மேய்ப்பர்களே, உங்கள் சொந்த லாபத்திற்காக, உங்கள் சொந்த காரியங்களுக்காக எனது திட்டத்தை நீங்கள் தாமதப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் யாருக்கு விரோதமாக நிற்கிறோம் என்று கூட தெரியாமல் நிற்கிறீர்கள். திருச்சபை தலைவர்களே, உங்களுக்கு எச்சரிக்கை. நீங்கள் எனக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். திரளாய் கூட்டம் கூடுகிற சபைகளை நான் வெறுக்கிறேன். அப்படிப்பட்ட சபைகள் இனி கைவிடப்படும். சபைகள் இல்லாத இடத்திலே சபைகள் உருவாக்குகிற ஊழியக்காரர்களை நான் மிகவும் நேசிக்கிறேன். சுயத்தை வெறுக்காத விசுவாசிகளை, ஊழியக்காரர்களை நான் கைவிடுவேன், வெறுத்து விடுவேன். கிராமங்களை நான் மிகவும் நேசிக்கிறேன். கிராமங்களை பொறுப்பெடுக்கிற ஊழியக்காரர்களை வானத்தின் பலகனை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் நான் அவர்களை பன்மடங்கு ஆசீர்வதிப்பேன் என்பது கர்த்தருடைய தீர்க்க தரிசனம்.